ஹலோ காய்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த அனிமியோட எபிசோட் 9 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கதை முழுசா புரியும். போன எபிசோட நம்ம ஹீரோ ஜாவா முடிச்சிருப்பான், அதுல இருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஒருவேளை உன்னோட பதில் எஸ்ஸா இருந்தா இப்போ ஏன் மூஞ்சி ரொம்ப பாவமா வச்சிருக்க, நீ உண்மையாவே யாராச்சும் பார்த்து கவலைப்படுறியா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ. அதுக்காக நீ அப்படின்னு நம்ம யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அவன் கையில எனர்ஜி வர வச்சிடறான். இந்த எனர்ஜியை வச்சு ஜாவோ கொல்ற மாதிரி நம்ம ஹீரோ வரான். ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அந்த எனர்ஜி. பின்னாடி நம்ம ஜாவோட மாஸ்டர் வந்திருக்காரு. எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஜாவும் பயங்கரமா பயத்தோட தான் இருக்கான். ஏன்னா அந்த மாஸ்டர் என்ன பண்ண போறான்னு தெரியல நம்ம ஜவோவை. அதுக்கடுத்து நம்ம ஜவோ, மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க, இந்த ஏச்ச எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு, இவன் என்ன கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு நான் சொல்றான். அப்புறம் சொல்றான், ஆமா மாஸ்டர், இவன் என்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் அவனோட டிசிப்ளின் கிட்ட போய் பனிஷ்மெண்ட் வாங்கணும். இவன் எங்காவே இருந்தாலும் இவன் கொடூரமான மான்ஸ்டரு. இவன் என்ன மேலும் மேலும் பயப்பட வைக்கிறான். ஜாவுக்கு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த மாஸ்டர் சொல்றாரு, ஏச்சன் உன் ஸ்வாட கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. நீ சண்டை போடுற பார்த்தா நீ உண்மையா நல்லா சண்டை போட்ட, நான் அலோ பண்றேன், என்னோட ஸ்டூடெண்டா இருக்கா உன்ன அப்படின்னு சொல்றாரு அவரு. இதை கேட்டு எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆறாரு. என்ன நடக்குது இங்க அப்படின்னு நோத்தம் பாக்குறான். மிஸ்டர் கே ஏச்சன் எடுக்கிறாரு, நான் நினைச்சே பாக்கல. மிஸ்டர் கே யாரையும் வாலண்டியரா எடுக்கவே மாட்டாரு அப்படின்னு ஷாக் ஆறாங்க. அப்புறம் எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏச்சன் ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸை மேக் பண்ணிட்டான், அவன் பெரிய அட்டென்ஷனே இழுத்துட்டான், ஏச்சன் இதுக்குதான் ஆசைப்பட்டிருக்கான், அவனோட கனவு உண்மையாயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், உங்களோட ரெகக்னிஷனுக்கு நன்றி, ஆனா உங்களோட ஸ்டூடெண்டா ஆகணும்னு நான் பிளான் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்து எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. என்ன கே ஹாங் இந்த 3 மைண்டன்ஸோட ஒன் ஆஃப் த ஹெட், அவரு ஒரு லெஜெண்டரி டியூட்டர், அவர்கிட்ட கட்டுக்கணும்னு எல்லாம் சாவுறாங்க. அப்படி ஆனா இவன் அசால்ட்டா ரெஜெக்ட் பண்ணிட்டானே அதை அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இது அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவுட்டர் ரியலம் ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்றாரு, அப்புறம் அதுல அவர் ரிஜெக்டும் ஆயிட்டாரு அப்படின்னு ஷாக் ஆறாங்க. அப்புறம் அவர் சொல்ற, நீங்களே இதெல்லாம் கேட்டீங்களே அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு அவரு பயங்கரமா அவரோட எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆறா. அதை பார்த்து, நான் தான் சொன்னல உங்களோட ஸ்டூடெண்ட் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் மனசுல யோசிக்கிறான் நம்ம ஹீரோ, இங்க யாரும் எனக்கு கருணையே காட்ட மாட்டாங்க, இவர் எனக்கு ஆர்டர் போட்டாரு அவரோட ஸ்டூடெண்டா இருக்க, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இவங்க நினைப்பாங்க நான் ஒரு பைத்தியக்காரன்னு அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ. அப்புறம் அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லது நல்லது உனக்கு அப்படின்னு நான் சொல்றாரு. பயங்கரமா ஷாக் ஆறாங்க. ஏச்சன் வெடிக்க போறான். இனிமே அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் மிஸ்டர் கேவே, இனிமே ஏச்சனோட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நல்லா யோசிக்கிறாங்க. ஏச்சன் ரொம்ப அரகண்டா இருக்கான், அவனை பத்தி அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு நல்லா ஷாக் ஆறாங்க. அப்புறம் அவரு ஜவோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சரி வா போவோம் ஜவோ அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கு நம்ம ஹீரோவோ, நான் மன்னிச்சிருங்க, நான் இவனை போக விட மாட்டேன், இவனுக்கு எனக்கு ஒரு பெட் இருந்தது, இந்த பெட்ல நான் ஜெயிச்சுட்டு நல்லா இவன் சாவணும் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ. இவனுக்கு பயங்கரமா கோவம் நீ ஒரு அனிமல்ட்ட உன சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு பவர் யூஸ் பண்றாரு அவரு. சார் நான் ஒன்னும் அனிமல்லாம் இல்ல, நான் ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை அந்த அட்டாக் லான்ச் பண்ணிட்டா நான் கண்டிப்பா சாவச்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் இவரு சொல்றாரு, என்ன தைரியம் இருக்கணும் என்னையும் நீ மிரட்டி பாக்குற அப்படின்னு சொல்றாரு. மனசுல யோசிக்கிறாரு, நீ ரொம்பவே போல்டா இருக்க, ஆனா உனக்கு என்ன தைரியம் எனக்கு என்ன பப்ளிக்ல அவமானப்படுத்துவ அப்படின்னு பயமா கோவப்படுறாரு. நம்ம ஹீரோ, நான் சொல்றதை கேளுங்க, அவனும் நானும் ஒரு பெட் வச்சுக்கிட்டோம், அவன் தோத்துட்டானால அவன் சாவணும் அப்படின்னு நான் சொன்னேன், எந்த மேட்டரும் இல்ல, அதனால அவன் கண்டிப்பா செத்தே அவனு என் கையில, ஒருவேளை உங்களோட சின்சியாரிட்டி என்கிட்ட காமிச்சீங்கன்னா நான் உங்களோட விடுறேன் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ. ஒருவேளை இது உங்களுக்கு பத்தல, என்னை கொண்டே தீரணும்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, உங்களோட அப்ரெண்டிஸ் என்னை கொண்டுறான் போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜவோவும் கத்துறான், மாஸ்டர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஜவோவும் கத்துறான். மயிறு யோசிக்கிறான், நான் ஒரு வேலை மவுண்ட் ஏங்க்கு போனேன்னா நான் ஒரு எனிமையா தான் அங்க போவேன், ஒரு பைத்தியக்காரத்தானமான ஒரு வேலையை பண்ணிட்டேன், ஒருவேளை இவனை உன்னாலும் ஃப்ரீயாலாம் விட மாட்டேன், ஏதாச்சும் ரிட்டர்னுக்கு வாங்கியே ஆவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றேன், சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன் நம்ம ஹீரோ. ஜவலாங்க அப்புறம் அக்ரிமெண்ட் இருக்கு, ஒருவேளை இந்த இடத்துல நான் கொண்டீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் அப்புறம் உங்களோட கரியருக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும், அது நீங்க தான் இந்த மவுண்டனுக்கே ஹெட், ஒருவேளை நான் கொண்டீங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல, நான் வெறும் ஒரு ஜஸ்ட் இன்டர்ன் தான். அப்புறம் ஜவலாங்க்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க, அவனை பத்தி யோசிங்க, அவனை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா, இப்படியே என் கூட சாவ விட போறீங்களா அவனையும் அப்படின்னு நம்ம என்ன கேக்குறான். ஏச்சன் உனக்கு தெரியும்ல இப்பெல்லாம் பண்ணா எந்த ரிசல்ட் வரும்னு. நம்ம ஹீரோ, எனக்கு தெரியும், பட் எதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரமும் லேட்டோ ஆனா நீ என் கையில சாவ, உன்னை சாவடிச்சு நடக்கிறதுக்கு உன்னை இழுத்துட்டு போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப கொடூரமான ஆளா இருக்காரு போல இருக்கு அவரு. அப்புறம் இவர் மைண்ட்ல யாரோ சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க, கேஹாங் இந்த மாதிரி செக்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கொண்டா சிவியரான கிரைம் ஆயிரும், இது உண்மையாவே சொல்றேன், இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. யார் சொல்றா இன்னும் காமிக்கல, ஒருவேளை வேற மவுண்டன்ஸ்ல இருந்து யாராச்சும் பேசுற மாதிரி இருக்கலாம். அப்புறம் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, இது அவன் தான் என் அப்ரெண்டிஸ கொலை பண்றதுக்குன்னு அவன் வந்திருக்கான், என்ன சொல்ற, அவன் கொலை பண்ற நான் வெறும் பாத்துக்கினே இருக்க சொல்றியா அப்படின்னு கேக்குறான்.
அது எதுவுமே பண்ணக்கூடாதானா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் பொறுமையான்ட்டு உனக்கு ஷெல்டன் வேணுமா ஏச்சன் அப்படின்னு கேக்குறாரு. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஒருவேளை அந்த பொறுமையா அந்த காரணம் அந்த வாய்ஸ் சொன்னதா கூட இருந்திருக்கலாம். இது எதா இருந்தாலும் நெக்ஸ்ட் சாப்டர் எல்லாம் பார்க்கணும். வீடியோ எப்படி இருந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 1K அடைக்க இன்னும் பக்கத்துல தான் வந்துட்டோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.